ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பீஃப் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன், அது கூட கொஞ்சம் எலும்பு. இந்த எலும்போட இந்த மட்டன் கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தனி கறி மட்டும் இதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் எலும்பு போட்டால் செம சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய். வாங்க இதை தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு, குக்கர் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் அந்த நறுக்கி வச்ச பல்லாரியை போட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு இப்படி வதக்கினா போதும். இதில் 2 பச்சை மிளகாய், இதில் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் அதில் வெட்டி வச்சு அந்த தக்காளியும் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3 ஒன்றா போட்டு பிரித்து வச்சது இதையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த கழுவி வச்ச பீஃப் அதில் போட்டுருங்க. இந்த பீஃபை போட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். மட்டனில் தண்ணியே ஊற்றலைங்க, ஆனால் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். அதனால் இது அளவோடு தான் தண்ணி வைக்கணும். இப்போ என்னெல்லாம் போடலான்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நல்ல காரம் சேர்ப்பாங்க, அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதிலேயே உப்பையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி வைங்க, ரொம்ப வைக்காதீங்க. அப்போ தான் கட்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1/2 டம்ளர் மட்டும் போதும். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுறலாம். பார்த்தீங்களா, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் பொடி மட்டும் தூவி இறக்கிடுங்க, அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸ்க்கு, அப்புறம் நெய்ச்சோறுக்கு, அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி, இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட செம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.